வணக்கம், நான் சௌமியா சங்கரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். அதுவும் வந்து யூ கேன் ஏர்ன் மணி ஆன்லைன் இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வச்சுட்டு. ஒரு வெப்சைட்னு ஒன்று கொடுத்துட்டா அந்த வெப்சைட்டை வந்து அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது உங்களால் பிரிக்க தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தினந்தோறுமே வந்து நம்ம நிறைய வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஸோ facebook.com போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் அந்த ஃபேஸ்புக் சப்போர்ட் பர்சனோட வந்து நம்ம சேட் பண்ண முடியுமே, ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் அந்த கங்க்ராட்ஸ் போடும்போது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு பூம் ஆகும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டிருப்போம். இது மாதிரி வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸை அனலைஸ் பண்ண தெரியுமா? இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஸ்கில்மே தேவையில்லை, உங்களுக்கு பேசிக் அனாலிசிஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஹேண்ட். யூசர் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு வெப்சைட் மூலியமாக வந்து யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் மணி ஆன்லைன். ஸோ இது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வெப்சைட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நல்லா செஞ்சுருக்கலாம், என்ன வந்து சரியாக இருக்குது, ஸோ என்னென்ன வந்து இப்போ செஞ்சுட்டு வராங்க, அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து ஒரு வெப்சைட்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வெப்சைட் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெமோ டெஸ்ட்டு எப்படி இருக்கும். அண்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் இது வந்து எவ்வளோ ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெப்சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி யூசர் டெஸ்டிங்கிறது பேசிக்காக என்னென்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிக்கணும். எல்லா பேஜஸையும் ரெஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேஜஸில் என்னென்ன நிறை குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிலீஷில் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நம்ம அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது உங்களால் வந்து டெய்லி இது மூலியமாக சம்பாதிக்க முடியும். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ பிரபலமான நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த வெப்சைட்டில் தான் ரிலை பண்ணி அவங்களோட டெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் இருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கெட் பெய்ட் டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட பிராண்ட்ஸ் என்னென்ன வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சாம்சங் போன்ற பிரபலமான பிராண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஹைலி ரிலையபிளான ஒரு வெப்சைட். ஸோ நீங்கள் கெட் பெய்ட் டு டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்கள் வந்து அதில் உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங். ஒரு குவிக்கான ஒரு டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்டடாக ரிஜெக்டாதாங்கிறது தெரியும். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 5 மினிட் டெஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $4 கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் வந்து உங்களுக்கு போனஸ் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து FAQs இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, அண்ட் இங்கிலீஷில் பேச தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அது போதும். அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம்டாக வரும். ஸோ ஒரு பேபால் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பேபாலில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ $4 வந்து 5 மினிட் டெஸ்ட்டுக்கு. ஸோ 20 மினிட் டெஸ்ட்டுக்கு வந்து $10 பே பண்ணுறாங்க. கொஞ்சம் சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் தான் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல அமௌண்ட் கிடைக்குதுங்கிற போது கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு சைட். இப்போ வந்து ஒரு புது யூஸராக இருந்தால் ஸோ usertesting.com போயிட்டு கெட் பெய்ட் டு டெஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் மேல் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பர்மிஷன்ஸ்னு கேட்கும். ஸோ அந்த செட் பர்மிஷன்ஸுங்கிறது மெயினாக வந்து உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மைக்ரோஃபோன் ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் உங்களோட டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் எடுத்த ஸ்க்ரீன் செக் அண்ட் அந்த டைமில் எடுத்த டெஸ்ட்டு தான் இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து மைக்ரோஃபோன் செக். வெறும்னா நீங்கள் அந்த லைனை மட்டும் நீங்கள் சொல்லிட்டா போதும், உங்களுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ 2 டேப் ஓப்பன் பண்ணிக்க சொல்கிறாங்க.
ஸோ ஒன்று ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சினாரியோ வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம்க்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உத்வார் ஹேசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஸோ அது வந்து உத்வார் ஹேசி சென்டரோட சைட்டு. அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பார்த்ததோடனே வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது, என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் சொல்லணும். ஸோ மேலே உங்களோட மைக்ரோஃபோன் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் தி ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இது வந்து டைம்டு டெஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன செஞ்சேன்னா அந்த சைட் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லுக்கு நான் வந்து மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அண்ட் செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆன் வாட் ஹாலிடே இஸ் தி உத்வார் ஹேசி சென்டர் க்ளோஸ்டு. ஸோ நீங்கள் அந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா என்றைக்கு வந்து க்ளோசிங் ஹவர்ஸ் இருக்குன்னு. ஸோ இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுறது மூலமாக அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நான் வந்து பேசிட்டேன், உடனே வந்து அது ரெக்கார்ட் ஆகி முடியுறது. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து எனி ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபைனல் தாட்ஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஃபோன் மூலியமாக உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லணும். ஸோ இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 டாஸ்க் தான் இருக்குது உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதை பார்க்கலாம், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டெஸ்ட் இது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். டாஸ்க் 4ல் வந்து என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நான் முன்னாடியே கேட்டேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன அந்த சைட்டை பார்த்தோன்னே ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் என்னோட வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சைட் மேப் எனக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுது. பட் என்ன ப்ராப்ளம்னா வந்து எனக்கு என்ன பாயிண்ட் தேவையோ எனக்கு அது வந்து உடனே கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது இன்ட்ராக்டிவாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே டைரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 லைன்ஸ் டைப் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். பட் நீங்கள் பண்ணும்போது வந்து ஒரு 6-7 லைன்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் பாயிண்ட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணலாம். இதில் வந்து எந்த விதமான ஒரு வேர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் த வெப்சைட் இருந்தாலே போதும். இப்போ வந்து கடைசி டாஸ்க்கு மியூசியம் இன் 3 வேர்ட்ஸ். ஸோ நான் அந்த மியூசியம் பார்க்கும்போது எனக்கு அந்த வெப்சைட்டில் ஃபீல் ஆன ஒரு 3 வேர்ட்ஸை மட்டும் நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தம்போது அங்கே வந்து ஒரு ரொம்ப கிளாஸியாக இருந்தது. அண்ட் வந்து ஒரு பிரபலமான ஒரு இடம்ங்கிறதுனால வந்து ஹெரிட்டேஜ் ரிச்சுங்கிறதுனால ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத போட்டேன். அண்ட் 3வது வேர்டுக்கு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஸோ யோசிச்சதுக்கப்புறமா நிறைய தோணித்து. ஸோ அதாவது அந்த சைட்டோட ஃபீச்சர் பற்றி சொல்லணுமா அது மேலே தோணுச்சு. பட் வந்து அது மியூசியம் பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத நான் 3வது வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இட் டேக்ஸ் a few days to get your result. ஆனால் அவ்வளோதான் இதோட ப்ராசஸே. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ உங்களோட ஒரு வெப்சைட் டெஸ்டர் ஆகணுங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சூப்பராகவே உடனே கிடைக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் டெஸ்டரோட சேலரி ஒரு வருஷத்துக்கே வந்து 1,20,000 ரூபாய் தான். விச் மீன்ஸ் ஒரு மாதத்துக்கே 10,000 ரூபா. இதே நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வெப்சைட் டெஸ்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 டெஸ்ட் இந்த மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு $10 கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா $150. ஸோ $150 இன்ட்டு 75 போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூ கேன் ஈஸிலி கெட் 10,000 rupees. நீங்கள் வந்து டெய்லி ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஜாப். அண்ட் வந்து அவங்க $10 பே பண்ணுறதுமே வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும். ஸோ $10 விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நான் ஒரு ஆவரேஜ் எஸ்டிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே இந்த வெப்சைட்லேருந்து பேமெண்ட்டும் வந்திருக்கு. நான் இந்த வெப்சைட்டை நான் ஏற்கனவே வந்து ஒரு 2-3 கன்சைன்மெண்ட்ஸ் நான் செஞ்சுருக்கேன்.
ஸோ இதில் நீங்கள் தைரியமாக வந்து கால் எடுத்து வைக்கலாம் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் மணி ஆன்லைன். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த டெஸ்ட் வந்து மிஞ்சி போன ஒரு 10 minutes கூட ஆயிருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸில் ரிசல்ட் வரும். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வர ஆரம்பிக்கும் பேஸ்ட் அப்பான் த டெஸ்ட் யூ டேக். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் எந்த ஆப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் start testing and start making money online. உங்களுக்கு இது மாதிரி வந்து earn money online series உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும், இன்னும் எனக்கு வந்து work from home jobs வந்து நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.